பைரா இன்றைக்கு உண்டு அம்மா 2 வகையான பாஸ்தா செய்கிறான்னு சொன்னாவ. போய் பார்ப்போம் வா கிச்சனில். ஓகே, நாங்கள் இப்போ சீஸ் போட்டு பாஸ்தா செய்ய போகிறோம். 1 கிலோ பாஸ்தா, மற்றது 1/2 கிலோ சீஸ், 50 cl க்ரீம் ப்ரெஸ், மொசரில்லா 300 கிராம், மற்றது தேவையான அளவு 2 மேசக்கரண்டி பட்டர், உப்பு 1 மேசக்கரண்டி அல்ல 2 மேசக்கரண்டி உப்பு, மிளகு 1 டீஸ்பூன். இது நாங்கள் தண்ணி கொதிக்க வச்ச நாங்கள் நல்லா கொதிச்சிட்டுது. நீ பாஸ்தாவை போட போகிறோம். இதில் இந்த பாஸ்தாவில் 7 நிமிஷம் வேகணும் வண்டி இருக்குது. நான் இப்போ பட்டர் போட போகிறேன். இதுக்குள்ள 1 மேசக்கரண்டியா. ஓகே, இது நல்லா அவிஞ்சிட்டுது. இனி வடிக்கணும். அந்த இதுக்குள்ளே போட்டு வடிக்கணும் போகிறேன். தூக்கி போட்டு இதுக்குள்ளே போட்டேன். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ போட்டு வடிக்கிறேன். இப்போ அவிஞ்சிட்டுது. நல்லா வடிவாக வடித்தாச்சு. வடித்து போட்டு எடுத்து வச்சு கிடக்கு. இனி நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இனி நாங்கள் க்ரீம் ப்ரெஸ்ஸையும் போட்டு சீஸையும் போட்டு இதென்ன போகிறோம். சீஸையும் போட்டு இனி சீஸையும் போட்டு க்ரீம் ப்ரெஸ்ஸையும் போட்டு என்ன போகிறோம், சோஸ் செய்ய போகிறோம். கலக்கி கொண்டிருக்கணும். அதுக்குள்ள நாங்கள் உப்பையும் போடணும். உப்பையும் மிளகையும் போடணும். போட்டுட்டோம். நல்லா கலக்கி கொஞ்சம் தண்ணி பதமாக வந்த பிறகு பாஸ்தாவை கவுட்டு கொட்ட வேண்டியது. சின்ன சின்ன துண்டாக பிச்சு போடணும். அதுக்கும் அவிஞ்சிடும். ஒரிகானம் போட்டால் சரி. இதுக்குள்ள ஒரிகான் தேவையான அளவு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உண்டா 2 கிலோ அதே தான் 1 டீஸ்பூன் பாஸ்தாவை போட சரி. இப்போ ஒரு பாஸ்தா ரெடி ஆயிட்டுது. கொஞ்ச நேரம் பைராவோட விளையாடி போட்டு அடுத்த பாஸ்தா செய்யும். உன்னை திசை திருப்புறத்துக்கு எங்கள் காகிதம் ஒன்று இருக்குது. இந்த குரோக்கெட் ஆசித்துவம் பலையெல்லாம் இங்கே தெரியுது. நான் இந்த குரோக்கெட் சிரிக்கிற ஆசித்துவம் இது கொண்டு போய் அங்கே ஒரு வையுங்கோ. அதுக்கப்புறம் புஷ்பான்னு சொல்லி போட்டு போங்க. புஷ்பா சரி, போய் எடு. இப்போ கனவு பாஸ்தா செய்யலாம். அதில் நாங்கள் இப்போ சோஸ் போட்டு பாஸ்தா செய்ய போகிறோம். அப்புறம் விஷத்தை போட்டு செய்வோம். அது இருக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து 1 கிலோ இது எடுத்திருக்கிறேன் பாஸ்தா. மற்றது 100 கிராம் இது எடுத்தேன். லீட்ஸ் எடுத்தேன். 2 வெங்காயம், ஒரு குரசேத்தண்ட பச்சைக்காய் உங்களுக்கு தெரியும். மற்றது 1 கேரட்டு, மற்றது
இஞ்சி பூண்டு மற்றது சோஸ் உமலாம் தான் வேணும். நல்லா பாஸ்டா கொதிச்சுட்டு நல்லா கொதித்து பாஸ்டாவும் போட்டுட்டேன். போட்ட பிறகு நல்லா கலக்கி கொண்டு இருக்கணும். கொஞ்சம் நேரம் கலக்கினாட 7 நிமிஷம் வேகணும். இதுவும் 7 நிமிஷம் வேகின பிறகு வடிக்கணும். எடுத்து போட்டு வடித்து வச்சுட்டா சரி பாஸ்டா எடுக்கலாம். இனி பாஸ்டா வடித்தாச்சு. ஏன் நடுவில் நம்பியார் வாய்ஸ் போட்டு வருது? அதுக்கிட்ட வரும் எல்லாம். இனி இந்த பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணியை ஊற வச்சு தண்ணியை இதை வற்ற வைக்கணும். ஊற வைக்கிறதில்ல வற்ற வச்சுட்டு அதுக்குள்ளே எண்ணெய் போட்டு இது போடணும். வெங்காயம் போட்டு தாளிக்கணும். தாளித்து போட்டு இந்த மிரக்கறியை போட்டு தாளிக்கணும். இப்போ வெங்காயம் போட்டு தாளித்து கொண்டு இருக்கிறேன். எந்த ஆயில் போட்டீங்கள்? ஒலிவ் ஆயிலும் போடலாம், இந்த ஆயிலும் போடலாம். இதுக்கு ஒலிவ் ஆயில் போட்டால் தான் பெட்ரோலும் போடலாம்ல. பெட்ரோல் போட்டால் டீசலாக இந்த கார் தான் ஓடும். இருக்கட்டும், இது ஓடாது. இதுக்கு இப்போ இந்த பத்தி எரிஞ்சிடு. இப்போ மிரக்கறி போட்டுட்டேன். மிரக்கறி போட்டுட்டு அதையும் வதக்கி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி போட்டு எங்களோட வாழ்க்கையை வதக்குற மாதிரி எல்லாத்தையும் வதக்கி 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 நல்லா வதக்கணும். எல்லாம் வதக்கி போட்டு வெந்து தக்காளி சோஸ் விடணும். அது என்ன தக்காளி? தக்காளி தக்காளி சோஸ் விட்டாச்சு. தக்காளி சோஸ் விட்டாச்சு. விட்டு போட்டு இறக்கினா சரி. கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இறக்க சரி. இப்போ பாஸ்டா ரெடி ஆயிட்டுது. நாங்கள் பலி ஆயிட்டோம். நீங்கள் பலி ஆயிடுறதே சாப்பிட்றது. பைரா என்னடா பின்னால உண்ட 3 டோயும் பள்ளத்தாக்கு பதுக்கி வைக்கிற மாதிரி பதிவு வச்சிருக்கிற? இங்கால கிடக்கு டோய். அதில் இருந்து விளையாடு. அதில் இருந்து விளையாடு. ஒருத்தரும் பெற மாட்டேன் விளையாடு. சண்டைக்கு வா, நீ வேணா சண்டைக்கு வா என்று சொல்ற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறான்ல. பாவம், யார் பத்த பிள்ளையோ. பைரா எங்க பக்கம் வா. பைரா எங்க பாப்பா. பைரா எங்க வா. அசி அசி பைரா. பைரா அசி. பைரா அசி தோ. அசின்னு சொன்ன ஏன்டா போல போடுற? சரி ஓகே, போல் எடுக்கலாம்னு பார்த்தா போலையும் விட மாட்டேன். எதுக்கு இப்படி? எதுக்கு இந்த கொலவெறி? இதோட எங்களுடைய வீடியோட கடைசி கட்டத்தில் வந்துட்டோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, அண்ட் தென் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கோ. நன்றி.